வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பிரைடல் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸோட நெக் பார்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் இது. ஸோ இதை பாருங்கள். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ட்ரேசிங் பண்ணி வச்சுருக்கேன். கர்வ் டிசைன் கொடுத்து நீங்கள் ப்ளைனாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டிசைனுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் நீங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 அல்லது 3 லைன் வந்து சரியில் நெக் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3 லைன் வரைக்கும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்லாம் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நான் பீட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் செல்ஃப் கலரில் வந்து ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பீட் ஒர்க்குக்கு நான் எப்போவும் பீட் ஒர்க் அண்ட் ஜர்தோசி ஒர்க் இந்த ரெண்டுக்குமே நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும் நான் துளிப்பில் நம்பர் 14 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பீட் ஒர்க்குக்கு நம்ம இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேலையும் ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது தெரியாது. ஸோ அதனால தான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் இப்போ நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்த்து பிகினர் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நாட் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஸோ நெக்ஸ்ட் பீட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான ஷார்ப் எட்ஜ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். நான் ட்ரா பண்ண லைன் வந்து கொஞ்சம் சின்னதாக போச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த லைனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ உள்ளே ட்ரேஸ் பண்ணது நமக்கு வெளியே தெரியுமா அப்படின்ட்டு எந்த பயமும் இல்லை. ஸோ ஃபுல்லாகவுமே நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எதுவும் தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜ் எப்படி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ எப்போவுமே 2 பீடாக வச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு இங்கெல்லாம் வந்து நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். நீங்கள் சாரீ கலர்லேயும் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஸ்டோன் வந்து கோல்டு கலரில் வந்து நான் இங்கே வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ கோல்டு வந்து நம்ம எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் கோல்டு கலரில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம த்ரெட் ஒர்க் வந்து சாரீ கலரில் பண்ண போகிறோம். அதனால் நான் கோல்டு கலரில் வந்து நான் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக இப்போ ஒட்டி முடிச்சு நெக்ஸ்ட் லைனும் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம் பாருங்கள். ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து பீட் ஒர்க் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன அரும்பு மாதிரி கொடுக்கலான்ட்டு நம்பர் 3 சைஸ் ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஸோ நாட் போடாமல் நம்ம இப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டால் ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ செல்ஃப் கலர் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாட் போட்டாலும் நமக்கு வெளியே அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் செல்ஃப் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம திலகம் ஏற்கனவே வச்சோம் இல்லைங்களா, அது பக்கத்துலேயும் அதே மாதிரி சின்ன அரும்பரும்பான டிசைன் வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ நம்ம நீடில் வந்து ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு அப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ எங்கேயுமே நம்ம நாட் போடாமல் நம்ம அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போட்டே வரலாம். ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் பின்னாடி கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. சேம் கலர் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டு பண்ணுறதுனா ரொம்பவுமே லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிக்கலாம். ஒரு ஸ்டிச் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டோம்னா அந்த இடத்த விட்டு நகராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இது மாதிரி நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ இதில் த்ரெட் ஒர்க் எப்படி கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாரீ கலர் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் கலரில் பீகாக் நெக்கில் இருக்கும் இல்லையா அந்த கலரில் இருந்துச்சு. ஸோ க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன கலர். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலரில் ஃபெதர் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ரெண்டாவது இன்னொரு ஸ்டிச் போட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸ் இழுத்தோம்னா ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம இழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரிவர்ஸ் இழுத்திங்கன்னா இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து நீங்கள் போடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளைனாக ஒரு லைனில் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் எந்த ட்ராயிங்கும் பண்ணலை உள்ள. அதாவது ஸ்டிச்சஸ் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் கரெக்டாக அதோட நேர்லேயே நம்ம போட்டு வந்தால் பார்க்க நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் உள்ளே போட்டு விட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டுட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டு சிக்கு இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் லைட்டாக சிக்குச்சுன்னாலும் நம்ம பிடிச்சி இழுத்துட்டோம்னா த்ரெட்டு கட் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்து நீட்டாக எடுத்து பண்ணிங்கன்னா தான் ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாமே நம்ம கொடுத்து முடித்து நாட் போட்டுட்டு இதுக்கு மேலேயே வந்து நம்ம ப்ளூ கலரில் இன்னொரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சேரீயோட எக்ஸாக்ட் கலர் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ ஒன்றில் க்ரீனும் ஒன்றில் ப்ளூவும் போட்டால் அது சேரீ கலருக்கும் அதுக்கும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரே இதாக கொடுத்தேன். அப்போ தான் நல்லா நீட்டாக அந்த சேரீ கலருக்கு மேட்ச் ஆகி கிடச்சிது. ஸோ இப்போ நான் எப்படி போட்டேன்னு நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அங்கே நாட் போடுறதுக்கு இடம் இல்லைன்ட்டு ஒரு 2 ஸ்டிச்சு போட்டு நான் அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இங்கே சென்டர்லேருந்து அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த ஸ்டிச்சுக்குள்ளே அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்டிச்சுக்கு ஒரு வாட்டி தள்ளி போடுங்க. எல்லா ஸ்டிச்சுக்கும் நடுவில் போட்டிங்கன்னா ரெண்டுமே ரொம்ப மிக்ஸ் ஆகி மேலே ப்ளூ கலர் மட்டும்தான் தெரியும். உள்ளே இருக்கிற க்ரீன் கலர் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இந்த க்ரீன் கலரில் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அதுக்கு இடையில நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் ரொம்ப நெருக்கி போட்டு இதையும் மேலே ஃபுல்லாக போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த க்ரீன் கலரே நமக்கு தெரியாமல் போயிடும். மேலே இருக்கிற ப்ளூ மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே ஒரு நாட் போட்டு அதே மாதிரி அந்த சைடும் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் போடுங்க. ஒரு ஓரத்துலேருந்து போட்டு வந்திங்கன்னா சென்டர் வரும்போது நமக்கு கிராஸாக வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 பக்கம் சைடும் முடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு பீகாக் நெக் கலரில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன் பாருங்கள். அந்த அரும்பு டிசைன் கொடுக்கும்போது இதுக்கு பார்க்க ரொம்பவுமே நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட ஸ்லீவ் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.